உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. நைட் ஆகுது, படுக்க போகிறாங்க. சாரதாவுக்கு விஜய் ஃபோன் பண்ணுறாங்க. என்ன தம்பி அப்படிங்கல. காவேரி கரெக்டாக உள்ளுக்கு வந்துடுது. அடுப்பில் நின்றுட்டு இருந்தா, பால் காய்ச்சிட்டு இருந்தா. உடனே வந்துட்டாலேன்ட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் சொல்லுங்க அப்படிங்கல. சொல்லுமா, என்னம்மா ஃபோன் பண்ணியிருக்கிற அப்படின்னு மாற்றிடுது. என்னத்த காவேரி வந்துட்டாளா? சொல்லுப்பா அம்மா என்னடி அப்படிங்கல. காவேரி பார்த்துருது. என்னம்மா அம்முக்கு என்னன்னு தெரியலடி, உங்ககிட்ட என்கிட்டையும் பேசணும்னு தோணுச்சான். அவளுக்கு ஆசையாக இருக்க முடியும் நம்ம கூட இருந்தது, அதுக்கு தாண்டி கால் பண்ணுறா. ஓ அப்படியா அப்படிங்கல. அம்மோ நீ கவலைப்படாதடியும் சொல்லும் என் தங்கம் அப்படிங்கல. என்னத்தை பக்கத்துலேயே நிற்கிறாளா அப்படின்னு விஜய் சொல்ல. ஆமாம்மா ஆமாம், சரிடி, நீ நாளைக்கு கூட வந்து பார்த்துக்க. எங்கே போகுது, உங்களுக்கான சொத்து தான் நினச்சிக்கேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுமா. உன்னை நான் இனிமேல் விட மாட்டேன். நீ நல்ல பிள்ளையா இருக்க, நீ அம்மா இல்லைன்னு நினைக்காத. பாட்டிக்கு ஒரு உமா கொடுத்துட்டு வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்ல குட்டிக்கு பாட்டிக்கு ஒரு உமா கொடுங்க அப்படிங்கல. சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு விஜய். உடனே இங்கே காவி எடுத்துட்டு, அம்மா வச்சிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கொடு வைக்கங்காட்டிலையும் நான் குட் நைட் சொல்லணும் அப்படின்னுட்டு ஃபோனை வாங்கிடுறாங்க. அம்மா குட் நைட்ரா, அம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, ஐ லவ் யூடா செல்ல குட்டி, என் மேலே அவ்வளோ பாசமாடா உனக்கு அப்படிங்கல. அந்த உமா கொடுக்கல. அங்கே சக்குன்னு போயிட்டு விஜய்க்கு கன்னத்தில் படுது பாருங்க. அவரால் சந்தோஷம் தாங்க முடியல. ஐயோ ஃபோனில் கொடுக்குற முத்தத்துக்கே இவ்வளோ கிக்கு வருதே அப்படின்னுட்டு நினைக்கிறாங்க. அம்மா டே அப்படிங்கிறாங்க காவேரி. குட்டி காவேரி தூங்குறாங்களா? காவேரி குட்டிமா எந்திரி அப்படிங்கிற. என்ன டாடி? ஐயோ காவேரி பேசுகிறாளே, இவ பேசலன்னா ஏதாவது ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு படக்குன்னு கட் பண்ணிடுறாரு. என்ன கட் ஆயிடுச்சு? அம்மா கட் ஆயிடுச்சுமா. தெரியலடி, ஏற்கனவே சிக்னல் கிடைக்கல தான், சிக்னல் கட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது சாரதா. காதல் வந்தாத்தான் பொய் சொல்லுவாங்கம்பாங்க. மகளோட பாசத்துக்கும் காதலுக்கும் பொய் சொல்லுது இங்கே அம்மா. மறுபடியும் காவேரி என்ன பண்ணுறாங்க? ஐயோ நான் பாப்பா அம்மா குரலை கேட்கணும்னு நினச்சேனே, கால் பண்ணுமா வேணாமா அப்படின்ட்டு, சரி கால் பண்ணுவோம் அப்படின்னு கால் பண்ணுது. அங்கே ரிங்கு போயிட்டே இருக்கு. இவர் விஜய் அம்முன்னு எழுப்புறாரு. என்னம்மா ஒரே ஒரு வாட்டி குட் நைட் மிஸ்ன்னு மட்டும் சொல்லுமா. ஓகே டாடி சொல்கிறேன் டாடி அப்படிங்குது. கரெக்டாக அவங்க அடிக்கையில் அட்டன் பண்ணுறாரு. அம்மா அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மு அப்படின்னு காவேரி சொல்ல, உடனே இங்கே பாப்பா என்ன பண்ணுது, தூங்கிக்கிட்டே இருந்தது. குரலை கேட்குதுங்க. குரலை கேட்டோன்னா சுருன்னு பாசம் வருது. மிஸ் அப்படின்னு சொல்ல, அப்பாடா என் பிள்ளை என் மானத்தை காப்பாற்றிட்டா அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. மிஸ் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், மிஸ்ஸிங் ஞாபகம் வந்துச்சா, அதனால தான் ஃபோன் பண்ணிங்களா? எப்போ மிஸ் வந்துச்சு, எப்போ மிஸ்ஸுங்கள? என்னடா சொல்கிற? இல்லை மிஸ் தூக்கம் வந்துருச்சு மிஸ் அப்படிங்கிற. ஓ தூக்கம் வந்துடுச்சா, சரிங்க தூங்குங்க, குட் நைட் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஃபோனை வச்சுட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணு பேசின பார்த்தா தூங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரியே பேசுகிறா, ஆனால் அவள் பண்ணான்னு சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு போயிடுதுங்க. அப்பாடா தப்பிச்சமுடா சாமி அப்படின்னு விஜயும் சாரதாவும் நினச்சிக்கிறாங்க. காவேரி போய் தூங்கிடுது. அதுக்கப்புறம் மெல்ல வந்து, தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லையே, இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லாத, அங்கே ஒன்றும் இல்லையா? இவன் மண்டையை போட்டு குழப்பிக்கிறா. அம்மா என்னடா புதுசாக அவங்க மேலே பாசம் காட்டுறாங்களே அப்படின்ட்டு. பரவாயில்ல விடுங்க, அப்படியே டவுட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டும் அப்படிங்கிறாங்க. சரி அம்மா தூங்கிட்டாளா? தெரியல, கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி? ஆமாம் தெரியல அப்படிங்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா குட்டிமா என்ன பண்ணாங்க, டாடி எனக்கு ஒரு டயர்டாக இருக்குது டாடி, என்னன்னே தெரியல டாடி அப்படிங்கிறாங்க. என்னடா பண்ணுது தெரியலையே அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க. சரி கொஞ்சம் டேப்லெட் எடுத்துக்கோ அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. சாப்பிடுது. அப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா வீதியில் ஐஸ்கிரீம் போகுது. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேணாம்மா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நேற்றே கோயிலில் அவ்வளோ ஐஸ்கிரீம் தின்றுருக்க, வேணான்னு சொன்னேன் கேட்டியா? பாட்டி வாங்கி கொடுத்துச்சு, மிஸ்ஸு வாங்கி கொடுத்தாங்கன்னு அவ்வளோ தின்றுருக்க, வேணாம் அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் டாடிங்கோ. சரி வேறு வழி இல்லை, புள்ள கேட்குறாள்னு வாங்கி கொடுத்துட்றாங்க. இப்போ 2 நாள் அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால என்ன பண்ணுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை நைட்டே விடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபீவரு. அதனால ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க. சாரதா பார்க்குது, என்ன மாப்பிள்ளை காலையிலே அடிப்பார், நைட்டுக்கு அடிப்பார், என் பேத்தியை பார்ப்பேன், ஃபோன் அடிக்க காணுமே அப்படின்னு தவிக்குதுங்க சாரதா. இவங்க ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கே காலேஜுக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துடுது நம்ம காவேரி. பார்த்தா கரெக்டாக அந்த பிள்ளைய தாங்க மனசு தேடுது. அட்டண்டன்ஸை எடுத்து முடித்த கையோட இங்கே காவேரி குட்டிமா வரலையே அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு மனசு அப்படியே அலைப்பாயுதுங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு. சரி நம்ம பொறுத்து பார்த்தது போதும் அப்படின்ட்டு பொங்கி எழு மனவரான்ட்டு விஜய்க்கு கால் பண்ணிடுறாங்க. அம்மா ஏன் வரல அப்படிங்கிறாங்க. இல்லை அவளுக்கு ஜுரம், அதான் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன், பெட்டில் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னு தூக்கி வாரி போடுது. என்ன சொல்கிறீங்க? அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கா, பரவாயில்ல, குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு, அவ்வளோதான். ஐஸ்கிரீம் 2 நாள் தொடர்ந்து சாப்பிட்டால, நான் அப்போவே நினச்சேன் கோயிலில் வேணாம், வாங்கி கொடுக்க வேணாண்டு. பாவம் இப்போ அம்மா கஷ்டப்படுறாளா? ஒன்றும் இல்லைங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து இன்ட்ரோல் பீரியடில் பார்த்தீங்கன்னா மனசு கேட்கல, போயிடுவோமான்னு தவிக்குது. இனி இதுக்கு மேலே இருக்க முடியாது, கிளம்புடா அப்படின்ட்டு போயிட்டு அங்கே எழுதி கொடுத்துட்றாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பிடுறாங்க.
விஜய்க்கு கால் பண்ணுறாங்க, நான் வீட்டுக்கு போயிட்டேங்க அப்படிங்கிறாங்க. சரி அட்ரஸ் சொல்லுங்கன்னு அட்ரஸை வாங்கிக்கிறாங்க. ஏங்க இல்லை கேட்டேன் சும்மா தான் அப்படிங்கிறாங்க. சரின்னு கொடுத்துட்றாரு. பாப்பாவுக்கு ஜாமான்கள் வாங்கணும், பழங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு வெளியில் போகிறாரு. அக்கா பிள்ளைய பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போகிறாரு. ஆனால் யாரும் பார்க்கணும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏப்பா அப்படிங்கிறாங்க. தாத்தா நான் தான் மன்னிப்பு கேட்டேனே அப்படிங்கிறாங்க. சரி நான் போயிட்டு வர வரைக்கும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிள்ளைய நல்லா தூங்க வச்சுட்டு கீழே வராங்க. விஜய் வெளில போயிடுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜய் போன நேரம் பார்த்து காவேரி வீட்டுக்கு வராங்க. உள்ளார வராங்க. காவேரி பார்த்தோன்னே தாத்தா பார்க்குறாங்க, ராதாவும் பார்க்குறாங்க. என்ன இவ இங்கே வந்திருக்கிறா அப்படின்னு பார்க்குறாங்க. இங்கே காவேரி என்ன பண்ணுது, நீங்கள் அப்படிங்கல அம்முவோட தாத்தாவா பாட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா காவேரி அப்படிங்கிறாங்க. என் பேர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு காவேரி கேட்க, ஆமாம் மிஸ்ஸு சொல்லியிருக்கா, பாப்பா சொல்லியிருக்கா மிஸ்ஸுன்னு அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் அவங்க மிஸ்ஸு தான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாங்க. அப்போ இவளுக்கு இன்னும் நினைவு வரலையோ, நம்ம எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானே, நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கானே, நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு மனசில் நினைக்கிறாங்க. என்னாச்சு, ஏன் படபடப்பாக இருக்கீங்க? பாப்பா எங்கள் அம்முக்கு முடியலன்னு சொல்லுங்க, நான் ஸ்கூல்லேருந்து நான் ஓடி வந்திருக்கேன். பாரா பெத்த பாசம், பெத்த பிள்ளையோட துடிப்பு தேடி ஓடி வர்றத பார்த்தியா அப்படின்னு தாத்தா நினைக்கிறாரு. அவன் மேலதாம்மா இருக்கா அப்படின்னு சொல்லல, அப்பா நம்ம சொல்லி திட்டுவோமா, இவ எதுக்கு இங்கே வரணும், என்ன ராதா விஜய் சொன்னதை கேட்குறதையா, நீ மறந்துட்டியா அப்படிங்கல. இல்லைப்பா எவ்வளோ சொன்னா நல்லது சரின்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணாதுன்னு சொன்னால, இப்போ தானே சொல்லிட்டு போயிருக்கான், பேசாமல் இரு வந்தானா நம்மளை ஆடிப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலை உன் புருஷன் இல்லை அப்படின்ட்டு நீ போம்மா நீ மேலே போம்மா அப்படின்னு சொன்னா, சரி தாத்தா அப்படின்னு மேலே போகிறாங்க. அப்படியே உள்ளுக்கு போயில அவ்வளோ ஒரு ஆனந்தம், அவ்வளோ ஒரு சந்தோஷம். அங்கே அந்த அக்கா இருக்காங்க. வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. நீங்கள் நான் அம்மாவோட கிளாஸ் மிஸ் அப்படிங்கிறாங்க. ஓ நீங்களா அது, நல்லா அழகாக இருக்கீங்க, பாப்பா சொன்னது மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு ஓவராக சொல்ல, என்னாச்சு என்னை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னு காவேரி கேட்க, அந்தளவுக்கு சொல்லியிருக்காமா பாப்பா உங்களை பற்றி, எங்கள் மிஸ் அப்படி இப்படின்னு எங்கள் அம்மா ஞாபகமே வரல அந்த மிஸ்ஸை பார்த்ததுலேருந்து அப்படின்னு சொல்லுவான். பாவம் இங்கே பாருங்க அப்படிங்கல. கண்ணை முழிக்கிறாங்க லைட்டாக, அப்படி திறந்து பார்க்குறாங்க. மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிக்குது. பார்த்தீங்களா படுத்திருந்தவ எவ்வளோ வேகமாக எந்திரிக்கிறா அப்படிங்கல. அம்மா அப்படின்னு வந்து கட்டிக்கிறாங்க. என்னடாச்சு உனக்கு முடியல என்னன்னு, அங்கே என்னால் வேலை பார்க்க முடியலடா, உன்னை பார்க்குறக்காண்டி ஓடி வந்தடான்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம். மிஸ் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா, என்னன்னே தெரில மிஸ் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என் கூட இருங்க மிஸ், எப்படிடா இருக்க முடியும் அப்படின்னு கொஞ்சிறாங்க. நான் அப்பப்போ உன்னை நான் பார்ப்பேன்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்பா எங்க அப்படிங்கிறாங்க. வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. எப்படி உன்னை விட்டுட்டு தனியாக போக முடிச்சு, அவர் வரட்டு இன்னைக்கு அப்படின்னு அசல் அம்மா அப்பாவை திட்டுவாங்களே அந்த மாதிரி பேச பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அக்கா என்ன பண்ணுறாங்க, நான் பாப்பாவுக்கு கஞ்சி வச்சுட்டு வரேன் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் கொடுக்குறீங்களா, கொடுக்குறேன் கொடுங்க, அவள் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதான் நானும் அட போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. போயிட்டு எடுத்துகிட்டு வராங்க. தாத்தா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்கய்யா, அந்த பொண்ணை பார்த்தோன்னே நம்ம பாப்பா அப்படி ஒட்டிக்கிச்சு, எந்திரிச்சிட்டா, நான் கஞ்சி குடிக்கிறேன் கொண்டாங்கன்னு சொல்லிட்டா, வேணான்னு சொல்லி அழுதால அப்படிங்கிற. ராதா பார்க்குது, பெத்த தாய் இல்லை அந்த பாசம் போகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராதா பார்க்கையில் அவங்க அப்பா சொல்கிறாரு, அதெல்லாம் பெத்த தாய் பாசம் இல்லை ராதா, அந்த பொண்ணு நடந்துக்கிற விதம், காவேரியோட கேரக்டர் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு. முரடாக இருந்தால் கரடு முரடாக இருந்தால் நம்ம விஜய் அவன் மனசையே மாற்றி காவேரி தான் உலகம் அப்படின்னு நம்பி அப்படி உயிர் வாழ்கிற அளவுக்கு இருந்தால மாற வச்சால, அது அவளோட மனசும் கேரக்டர் தான். புரிஞ்சுக்கோ, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு நெத்தியில் அடிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் கஞ்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஐயா நீங்கள் கொண்டு போய் எதுவும் கொடுக்குறீங்களா அப்படின்னு அந்த அக்கா சொல்ல, வேணாம்மா நீனே தேவையில்லை கொடுத்துட்டு வந்துரு, ஏன்னா அந்த காவேரி பார்த்தப்பா அவள் அப்படிப்பட்டவ நல்லவ, நீ போய் கொடு அப்படிங்கிறாங்க. அப்படியே ராதா ஒன்றும் சொல்ல முடியல. கொண்டு போய் அந்த அக்கா கொடுக்குது. நான் பார்த்துக்கிறேங்க்கா நீங்கள் போங்க அப்படிங்க. சரிங்கம்மா பாப்பாவை பார்த்துக்கோங்க, ஐயா தம்பி வந்தால் திட்டுவாங்க, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் போங்க, அந்த பாப்பாவும் நீங்கள் போங்கக்கா நீங்கள் போங்க ஆண்டி, எங்கள் மிஸ்ஸு பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்ல சரின்ட்டு போயிடுறாங்க. அடுத்த மாடியில் தூக்கி வச்சுக்கிட்டு அழகழகாக ஊட்டி விடுறாங்க. இது அம்மாவுக்கு, இது அப்பாவுக்கு, இது பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்ல, இது அப்பாவுக்கு தெரியும், இது பாப்பாவுக்கு தெரியும், இது அம்மா யாருன்னு தெரியாதே அப்படின்னு சொல்ல, அம்மா யாருன்னு தெரியணுமா, என்ன நீ நினச்சிக்கோ, இந்தா நான் ஒரு வாய் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு வாய் குடிக்கிறாங்க. அம்மாவுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு கை தட்டிக்குது. அதுக்கப்புறம் பேச்சு கொடுத்துட்டு கதை சொல்லிக்கிட்டு, அந்த யானை இருந்துச்சா அப்படி இப்படின்னு ஒரு கதை சொல்லி நல்லா குடிக்க வச்சுருதுங்க. சாப்பிட கஞ்சி குடிச்சிருதா. அதுக்கப்புறம் வா உன்னை தோளில் தூக்கிக்கிறேன், கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு தூக்குறாங்க. தூக்கிட்டு கீழே பார்த்தா ஃபோட்டோக்கள் இருக்குது. அப்படி திரும்புகிறாங்க. அங்கே ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேபிள் அதில் ஃபோட்டோ இருக்குது, காவேரி ஃபோட்டோ.
காவேரி ஃபோட்டோ பார்த்தோன்னா ஆடி போகிறாங்க. பாப்பா சொல்லுவா எங்கள் அம்மா மாதிரி இருக்காங்க, எங்கள் அம்மா மாதிரி இருப்பான்னு. ஆனால் நானே இருக்கனே, இது நான் மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பாப்பா தூக்கிக்கிறாங்க. தூக்கிட்டு வந்து பார்க்குறாங்க. இது யாருடா அம்மா அப்படிங்கல, இதுதான் எங்கள் அம்மா அப்படிங்கல. கிட்டக்க போகிறாங்க. அந்த முருகன் டாலர் போட்ட கழுத்தில் அது இருக்குது, முருகன் டாலரோட. இது எப்படி, இது என்னோட டாலராச்சே, என்னோடதாச்சே, இந்த ஃபோட்டோ எப்படி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இதாகுதுங்க. ஏன்னா ஆப்ரேஷனே பண்ணாலும் அந்த டாலரை கழட்டி வைப்பாங்க, அதுக்கப்புறம் போட்டு விடுவாங்க இல்லையா. இது என்னோடது தான், இது என்னோட தான். என்னப்பா இது உங்கள் அம்மாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மிஸ் அப்படிங்கிறாங்க. அப்படியே தடவி தடவி கொடுக்குறாங்க. என்ன படந்தில் அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு அப்படியே அந்த பிள்ளையும் தூங்க வைக்கிறாங்க. தூங்க வச்சுட்டு அப்படியே தொட்டியில் படுக்க வைக்கிறாங்க, அந்த கட்டிலில் படுக்க வச்சிடுறாங்க. அப்புறம் ஃபோட்டோவை கொண்டே இருந்த இடத்துல வைக்கிறாங்க. அங்கிட்டு ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதுலேயும் தன்னோட ஃபோட்டோ அப்படியே தடவி கொடுக்குறாங்க. இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. எல்லா ஃபோட்டோவும் என்ன நம்ம ஃபோட்டோவாக இருக்குது, ஒன்றும் புரியலையே அப்படிங்கல. கரெக்டாக வாசலில் வந்து விஜய் நிற்கிறாரு. பழங்கள் அது இதுன்னு வாங்கிக்கிட்டு பார்க்குறாரு. ஃபோட்டோவை பார்க்குறத பார்க்கட்டும் நம்மளோட நினைப்பு வருதான்னு பார்ப்போம் அப்படிங்கல. அடுத்து என்ன பண்ணாங்க, அந்த பக்கம் போகிறாங்க. போகையில் அப்படியே ஐயோ அந்த பக்கத்து 2 பேரும் உள்ள ஃபோட்டோ இருக்கே, பார்த்துட்டானா எதுவும் ஆயிருமே அப்படின்னு தூக்கி போடுது விஜய்க்கு. கரெக்டாக அவங்க விஜயும் காவேரி உள்ள ஃபோட்டோ அந்த பக்கம் இருக்குங்க. அப்படியே அதை பார்க்க போகையில் விஜய்க்கு தூக்கி வாரி போட்டுது. ஐயோ அப்படின்ட்டு காவேரி அப்படின்றாங்க. அப்படி திரும்புகிறாங்க. அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு எடுக்கிறத அப்படியே வச்சிடுறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. அப்புறம் டக்குன்னு பின்னாடியே போயிடுறாங்க. அதாவது வந்துடுறாங்க. விஜய் வந்துடுறாரு. என்னாச்சு, எப்போ வந்தீங்க, நீங்கள் இன்றைக்கி ஸ்கூல் போகலையா அப்படின்னு தடுமாட்டத்தோடு பார்த்து கேட்குறாங்க. இல்லை பாப்பாவுக்கு முடியலைங்க சொன்னதுனால என்னால் அங்கே இருக்க முடியல, அதான் நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பழங்கள்லாம் எடுத்து வைக்கிறாரு. கொண்டாங்க, இது ஆப்பிள் நறுக்கி கொடுப்போம், பாப்பாவுக்கு நல்லது அப்படின்னு வேகமாக தோலை சேர்த்து சின்னதாக கட் பண்ணி பாப்பாவுக்கு ஊட்டி விட்றாங்க. விஜய் அதெல்லாம் பார்க்குறாரு. என்னடா நடக்குதுங்கன்னு. நல்ல வேலை ஃபோட்டோ பார்த்தினா என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு அப்படியே நினச்சி கொண்டே அங்கிட்டு மறைச்சி வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவில் இருக்குது யார் அப்படின்னு கேட்க அப்படியே பார்க்குறாங்க. சொல்லுங்கள், உங்ககிட்ட தானே நான் கேட்குறேன், சொல்லுங்கள் அப்படிங்கிற. அது என் ஒய்ஃபு அப்படிங்கிறாரு. அவங்க என்ன மாதிரியே இருப்பாங்களா? ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவங்க தவறிட்டாங்களா அப்படின்னு சொல்லல. இல்லை யார் சொன்னது, அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு கத்துறாரு. இல்லை இப்போ நான் என்ன கேட்டுட்டேன், அம்மு தான் சொன்னா அவங்க சாமிகிட்ட போயிட்டாங்கன்னு. அதெல்லாம் இல்லை, அவள் இங்கே தான் இருக்கா, என் பொண்டாட்டி அப்படிலாம் போயிட்டான்னு சொல்லாதீங்க, என்னால் தாங்க முடியல அப்படின்னு விஜய் கத்துறாங்க. ஏங்க இங்கே தான் இருக்காங்கன்னா ஒன்றும் புரியலை, என் மனசுக்குள்ள இருக்கா. அம்மாடா தப்புச்சோண்டா அப்படின்னு நினைக்கிறாரு. ஓ, இறந்தவங்களை கூட நீங்கள் இவ்வளோ உயர்வாக நினச்சிட்டு இருக்கீங்களா, நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல புருஷன், உங்கள் கூட வாழ்கிறக்கு அந்த பொண்ணுக்கு கொடுப்பன இல்லாமல் இந்த உலகத்தை விட்டு போய் சேர்ந்துட்டாலே. இங்கே பாருங்கள், மறுபடியும் என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லாதீங்க, அவள் எங்கே தான் இருக்கா, என்னோட தான் வாழ்ந்துட்டுருக்கா, நீங்கள் அந்த மாதிரி சொல்லாதீங்க, என்னால் தாங்க முடியல அப்படிங்கிறாரு. சரி இவ்வளோ பாசமான புருஷனை நான் இங்கே தாங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. ஆனால் விஜய் வந்து அவள் என் கூட தான் வாழ்கிறா, என் விதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெஞ்சில் குத்திட்டு உட்காந்து அழுகிறாரு. பக்கத்தில் வந்துட்டு கையை பிடிக்கிறாங்க காவேரி. அழுகாதீங்க, சாரி விஜய் அப்படின்னு சொல்லிலே பழச நினைக்கிறாரு. முன்னாடி அப்படி தான் சாரி விஜய்ன்னு சொல்லுவாங்க, அதை நினச்சி பார்க்குறாங்க. பக்கத்தில் வந்துட்டு அப்படியே சாரி தெரியாமல் கேட்டேன், நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்கிறது இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் பொண்டாட்டி உண்மையிலே உங்களோட வாழை கொடுத்து வைக்கலங்க அப்படின்னு சொல்லல. அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா யார் விட்டது, என் பொண்டாட்டியை வாழாமல் விடுவேனா என்ன அப்படின்னு மனசு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கையை எடுக்கிறாங்க. ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் பிடிச்சிருக்க மாட்டாளா, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தா என்னங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைக்கிறாரு. இங்கே பாருங்கள் விஜய் அழுகாதீங்க அப்படின்னு கண்ணை தொடச்சி விட்றாங்க. ஆஹா கண்ணெல்லாம் தொடச்சி விட்றாளே அப்படின்னு நினைக்கிறாங்க. கனவுல வந்தவர் இப்படி கண் கலங்குறாரு, எனக்கு இவரை தொடையிலே மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகுதே அப்படின்ட்டு பாப்பா பார்க்குறாங்க. பாப்பா தூங்குறா. சரி பார்த்துக்கங்க நான் கிளம்புறேன். என்ன காவேரி போகிறீங்க, அப்புறம் பாப்பா எங்கன்னு கண்ணு முழிச்சு கேட்டால், ஏங்க நான் இருக்கவா முடியும், அவளுக்கு முடியலேன்னு கேள்விப்பட்டோன்னு என்னால் இருக்க முடியல வந்தேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படி பார்க்குறாங்க. உண்மையிலே நீங்கள் பாவங்க, குழந்தைய வச்சுட்டு ரொம்ப சிரமப்படுறீங்கள. ஆமாங்க என்னங்க பண்ணுறது, அப்போ நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறாங்க. என் பிள்ளைய பிடிச்சி, என் பிள்ளை அவங்கள பிடிச்சி அப்படி ஒரு பொண்ணு கிடைக்கணுமேங்க அப்படிங்கிறாங்க. கிடைக்குங்க, தேடணும் அப்படிங்கிறாங்க. அடடடா அப்படியே மனசுக்குள்ள ரொம்ப இதுங்கிறாரு. அப்புறம் இருங்க ஒரு நிமிஷம், நான் போயிட்டு உங்களுக்கு ஒன்று ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு உட்கார சொல்லிட்டு கிளம்பி கீழே போகிறாரு வேகமாக. கீழே போன கையோட தாத்தாவும் சித்தியும், என்னப்பா என்ன விஜய் நடந்துட்டுருக்கு, அவள் பாட்டுக்கு வர்றா போகிறா ஒன்றும் புரியலையா, வந்தா என்ன அவள் வீட்டுக்கு அவள் வர்றா, அதை கேட்குறதுக்கு யாருக்கு இங்கே ரைட்ஸ் இருக்குது, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவகிட்ட எதுவும் பேசி வச்சிங்களா. விஜய் என்னப்பா நீ சொன்னதுக்கப்புறம் நான் அவளை ஞாபகப்படுத்துவோமா, பழசெல்லாம் ஞாபகப்படுத்தினா அவளுக்கு ஏதாவது ஆயிரும்னு நீ சொல்லி கேட்பா, அதுதானே உங்களுக்கு நல்லதாக போச்சு, அவளுக்கு ஏதாவது ஆகட்டும்னு சொல்லியிருந்தீங்கன்னா. விஜய் அப்படிலாம் இல்லைப்பா, ஒரு வாட்டி ஏதோ தெரியாமல் நரகளை சாப்பிட்டுட்டோம், இனிமேல் அதை நான் திங்க மாட்டேன், அதுக்கான பிராய்ச்சத்தை தான்ப்பா தேடுவோம். இப்படியே இருந்துக்கிட்டா சரி. இங்கே பாருங்கள், என் பொண்டாட்டி தான் உலகம், அவள் தான் எனக்கு எல்லாமே, நான் தான் எல்லாமே, நான் அவள் வாழ்ந்தா, எங்கள் 2 பேரும் பிரித்து பாவத்தை வாங்கிட்டீங்க, இனிமேலும் பாவத்தை வாங்காதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. தம்பி அங்கிட்டு பாரு அப்படின்னு திரும்ப சொல்கிறாங்க. விஜய் திரும்புகிறாரு.
கரெக்டாக காவேரி பின்னாடி நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் கேட்குறாங்க. கேட்டுட்டு அப்படியே சொங்கின்னு தலை சுற்றி அப்படியே அந்த மாடி மேலேயே விழுகுறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இதன் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.